அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி அடையணும்னா ஏதோ ஒன்று ஒரு தடங்களா இருக்கு. அதுல பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு அதுல ஒரு முக்கியமான விஷயமா ஒன்றத்தை பார்க்க போறோம். அதுல ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய எண்ணம் தான். இந்த எண்ணம் பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. இதுக்கு ஒரு அழகான ஒரு கதை உண்டு. ஒரு 4 துறவிங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நம்ம போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு குகையில போயிட்டு நம்ம மௌனம் போடணும், நம்ம சைலண்டா இருந்து நம்மளுடைய தியானத்தோட தன்மையை நல்லா வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி 4 பேர் கிளம்புறாங்க. அந்த குகைக்கு ஒரு மெழுகுவத்தி எடுத்துட்டு போறாங்க. இருட்டா இருக்குன்றதுனால அந்த மெழுகுவத்தி அவங்க ஏத்தி வச்சுட்டு அந்த 4 பேரும் சுத்தி உட்காந்து தியானம் பண்றதுக்கு தயாராகிறாங்க. தியானம் பண்றதுக்கு கண்ணை மூடி உட்கார்றாங்க. அதுக்குள்ள அந்த மெழுகுவத்தி அணைஞ்சிடுது. இவங்க போனது ஏதோ மௌனமா இருக்கிறதுக்காக போனது. ஆனா அதுல முதல்ல ஒரு ஆள், ஐயோ இந்த மெழுகுவத்தி அணைஞ்சிடுச்சேன்னு ஒருத்தன் சொல்றான். அடுத்த துறவி சொல்றாரு, அதை நீ சொல்லணுமான்னு கேட்குறாரு. இது ரெண்டும் கேட்டுட்டு இருந்த 3வது ஆளு சொல்றாரு, "அஹ், இந்த 2 பேருக்கும் வேற வேலையே கிடையாது" அப்படின்னு சொல்றாரு. இந்த 4வது ஆள் என்ன சொல்றாருன்னா, "அஹ், நான் ஒருத்தன் பேசாம இருக்கேன், நீங்க 3 பேரும் பேசிட்டீங்க" அப்படின்றாரு. இப்போ உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்குள்ள தியானம் இருந்ததுன்னா மனதுல ஒரு எண்ணங்கள் ஓடிந்தது தான் மிச்சம். இதுல நம்ம பல நேரங்கள்ல நம்ம இப்படிதான் இருக்கோம். அதுக்கு இன்னொரு கதை சொல்லும் போது நம்ம அப்படி இருக்கமான்றதுக்கான ஒரு அழகான ஒரு விஷயம் ஒன்று உண்டு. ஒரு எலி ரொம்ப கஷ்டப்படுது. இந்த பூனைக்கு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு ஒரு மேஜிக் நிபுணரை பத்தி கேள்விப்படுது. அவர் போனா அவர் என்னவா வேணாலும் மாத்துவாரு. நம்ம இந்த பூனை கிட்ட பயப்படுறவன் நம்ம பூனையா மாத்த சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு போகுது. அப்போ அந்த மேஜிக் நிபுணர் கிட்ட போய் ரொம்ப அழுவுது, கஷ்டப்படுது. என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல, தயவு செஞ்சு என்னை நீங்கள் ஒரு ஒரு பூனையா மாத்திடுங்க அப்படின்னு சொல்லுது. அந்த நபரும் அந்த எலியை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அவர் பூனையா மாத்திடுறாரு. ஒரு கொஞ்ச நாள் 2-3 நாள் கழிச்சு அந்த பூனை அந்த எலியா மாறின பூனை மேஜிக் ஆள்கிட்ட ரொம்ப ஸ்பீடாக ஓடியாந்து, ஐயா ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, ஒரு நாய் என்னை ரொம்ப துன்புறுத்துது, என்னை நாயா மாத்திடுங்க, அப்பதான் நான் பயப்படாம இருப்பேன் அப்படின்னு சொல்லி. சரி, இவர் என்ன பண்றாரு, நாயா மாத்துறாரு. நாயா மாத்தின உடனே திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி ஓடியாருது. ஓடியாந்து, தயவு செஞ்சு என்னை நாயிலேருந்து மாற்றுங்க, என்னால் முடியல. ஒரு சிறுத்தை அந்த வழியாக காட்டு வழியாக போகுது, அது என்னால் முடியல, அதை கண்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போது சரி, இவர் இதுக்காக இவ்வளோ இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சிறுத்தையா சரி மாற்றிடலாம், இதோட வராத இந்த பக்கம்னு சொல்லி சிறுத்தையா மாற்றி அனுப்புகிறார். ஆனால் அதே மாதிரி திருப்பி 2 நாள் கழிச்சு திருப்பி ஐயோ என்னால் முடியல, அந்த ஒரு வேட்டைக்காரன் துப்பாக்கி வச்சு சுற்றிக்கினே இருக்கிறான், என்னை காப்பாற்றுங்க, முடியவே முடியாதுன்னு. இவர் என்ன பண்ணுறாரு, இத்தோட இதை திருப்பி நாள்தோறும் இந்த மாதிரி நம்மளை தொல்லை பண்ணுதுன்னு சொல்லி திருப்பி சுண்டலியாவே மாற்றிடுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னை நான் சுண்டலியா மாற்றினன்றதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ மனதளவில் நீ பூனையா மாறும் போதும் நீ எலியா தான் இருந்த, நாயா மாறும் போதும் எலியா தான் இருந்த, சிறுத்தையா மாறும் போதும் எலியா தான் இருந்த. அதனால நம்ம சில நேரங்களில் நம்ம நினச்சிருக்கோம் நம்ம மாறிட்டோம், நம்ம இப்போ ரொம்ப மேன்மை பொருந்திய நபராக மாறிட்டோம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நமக்குள்ள ஒரு கீழ்த்தரமான எண்ணங்களும் கீழ்த்தரமான புத்திகளும் இருக்கும். சில நேரங்களில் நம்ம மாறி இருக்கோம் அப்படின்ற இதை போலித்தனமாக நினச்சிட்டு நமக்கு என்னவோ எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடுச்சு, நமக்கு எல்லாமே வந்துச்சுன்னு நம்ம ஒரு நினப்போல வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம நல்லவங்களா இருக்கிறோன்ற மாதிரி நினச்சிப்போம். ஏன்னா மாற வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.